ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருஷமார்த்தி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பங்குனி உத்திர விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பங்குனி உத்திர அன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப நைட் வரைக்குமே ரொம்ப பிஸியா இருந்த மாதிரி இருந்தது. நான் என்னென்னலாம் நடந்தது, என்னென்னலாம் நான் செஞ்சேன் அப்படின்றத அந்த விலாக்ல வந்து பார்க்க போறோம். எப்பவும் போல காலையில வந்து எந்திரிச்சு நம்ம பூஜை வேலையில ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சில ஊரெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேட் பண்ணாங்க பங்குனி உத்திரத்தை. ஒரு சில ஊர்ல வந்து திங்கக்கிழமை தான் வந்து நடந்திருந்தது. எங்க ஊர்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்திருந்தது. ஏன்னா பங்குனி உத்திர நட்சத்திரம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில தான் இருக்கு. மறுநாள் வந்து 11 மணி 12 மணி வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை, அதனாலதான் வந்து ஞாயிற்றுக்கிழமையே நடந்திருந்தது. இன்னைக்கு வந்து அஸ்வின் வந்து காவடி எடுக்கிறேன், நான் வந்து பால் குடம் எடுக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பால் குடம் எடுக்கிறேன். காவடி வந்து 2வது வருஷம் எடுக்கிறோம். அந்த வீட்டுல இருக்கிறப்ப பக்கத்துலேயே இருக்கும் கோவில் வந்து அப்பப்ப எடுக்க போறோம்னு சொல்லுவோம். அஸ்வின் இருப்பா நம்ம சொந்த வீட்டுக்கு போன பிறகு காவடி எடுக்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போன வருஷம் வந்து காவடி சொந்த வீட்டுக்கு வந்த பிறகு காவடி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2வது வருஷம். போன வருஷம் எனக்கு பால் குடம் காவடி கூட எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா காவடி எடுத்துட்டு போறப்பதான் பாக்குறேன் பால் குடமும் எடுத்துட்டு போறாங்க. இது தெரிஞ்சிருந்தா நம்மளும் வந்து பால் குடம் எடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். சரி, அடுத்த வருஷம் எடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அதெல்லாம் இந்த வருஷமே வந்து பால் குடம் எடுத்திருந்தேன். 2 வேலையுமே இருக்கிறதுனால சீக்கிரமா எழுந்திரிச்சு பூஜை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு காலையிலே வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அஸ்வின் வந்து காலையில என் கூடவே வந்துட்டான் கோவிலுக்கு கிளம்புறதுக்காக. அவன் இல்லாம அபிஷேகம் பண்ணா ஏதாவது சொல்லுவான், நான் அபிஷேகம் பண்ணிருப்பேன்ல அப்படின்னு சொல்லுவான்றதுக்காக அவன் இருக்கிறப்ப அபிஷேகம் பண்ணிடலான்றதுக்காக ஒரு 5:30 மணிக்குள்ளதான் நினைக்கிறேன் அபிஷேகம் பண்ணிட்டேன். ஒரு 5 அபிஷேகம் தான் வந்து பண்ணியிருந்தேன், ரொம்ப அதிகமா பண்ணல. காவடி எடுக்கிறது காலையில 9 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதுக்குள்ள வந்து சாப்பாடுலாம் செய்யணுன்றதுக்காக சீக்கிரமா இருந்துச்சு. இப்போ அபிஷேகம் பண்ணிட்டு மீதியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்பதான் கோவில்ல இருந்து நம்ம பால் குடம்லாம் எடுத்துட்டு வரப்ப ரொம்ப டயர்டா இருக்கும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தா கரெக்டா இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சன்ல வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம், மாக்காளெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அஸ்வின் போறான், அதனால ஒரு கிளாஸ் மட்டும் பால் மட்டும் கொடுத்து அனுப்பிடலாம். புள்ள வந்து பசியா இருக்க மாட்டான்ல, அதனால பால் மட்டும் கொடுத்து அனுப்பிடலான்றதுக்காக அவனுக்கு வந்து பால் போட்டு கொடுத்துட்டேன். அப்படியே கையோட சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். போன வாட்டி அது மாதிரிதான் பாதி வந்து சமையல் முடிச்சிருந்தேன், பாதி வந்து முடியவே இல்லை. அதுக்குள்ள வந்து காவடி எடுக்கிறாங்க வாவான்னு பசங்க வந்து கூப்பிட்டாங்கன்ட்டு அப்படியே பாதியோட போட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து செஞ்சேன். அதனால வந்து இந்த டைம் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேரா வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து செஞ்சுட்டேன். கொஞ்சமா வந்து சாதம், சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், வடை, அப்புறம் பாயாசம், மாவிளக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். போன வருஷமும் அதை மாதிரிதான் அங்கேயே வந்து சாப்பாடு பால் குடம் எடுக்கிறவங்களுக்கு காவடி எடுக்கிறவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டுட்டாங்க. அங்கேயே 4 பேருமே வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சாமி படைச்சது அப்படியேதான் இருந்தது. அதை படைச்ச சாதம் மட்டும் சாப்பிட்டோம். செஞ்ச சாப்பாடு அப்படியேதான் இருந்தது. அதே மாதிரி இந்த டைமே வந்து சாமி படைக்கிறதுக்கு மட்டும் தான் சாப்பாடு செஞ்சா, மற்றபடி எல்லாருமே வந்து மண்டபத்திலேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஜாமான் மட்டும்தான் கழுவணும், அது இருக்கட்டும் வந்து கழுவிக்கலான்றதுக்காக ஃபர்ஸ்ட் பூஜைக்கு காவடிக்கு படைக்கிறதுக்கு தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பால் குடமும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பால் குடம் வந்து அம்மா வீட்டுல வந்து பால் குடம் எடுக்கிறதுக்காக அம்மா வந்து வேண்டிக்கிட்டாங்க. அங்க வந்து எடுத்தது. இந்த வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வந்த பிறகு நான் பால் குடம் எடுக்கிறேன்னு அங்க அம்மா வீட்டுல வந்து வேண்டிக்கிட்டாங்களாம். அதனால அங்க இருந்து அந்த பால் குடத்தை அப்படி நான் இங்கிருந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். இங்க வந்து பால் குடம் எடுக்கிறப்ப இந்த குடத்தையே வந்து எடுத்துட்டு போறது. இந்த குடம் வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் பால் பிடிக்கும் போல இருக்கு. நான் வந்து ஒரு ஃபுல்லா வந்து எடுக்கல, ஒரு 3/4 குடம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் அப்படிதான் பால் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ரோஸ் வந்து செடியில் நிறைய பூத்து இருந்தது. சரி, தலையில பறிச்சுட்டு போறதுக்காக ஒரு 2 ரோஸ் மட்டும் பறிச்சு தலையில வச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. நான் வந்து காப்பு கட்டுறது வந்து அன்னைக்கு பால் குடம் எடுக்கிற அன்னைக்கு தான் காப்பு வந்து கட்டியிருந்தேன். 3 நாளுக்கு முன்னாடியே வந்து காப்பு கட்டினா ரொம்ப நல்லது. அந்த வெள்ளிக்கிழமை வந்து காப்பு கட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை பால் கொடுத்தா ரொம்ப நல்லது. இருந்தாலுமே வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து கட்டியிருந்தேன். போனதும் ஃபர்ஸ்ட் வந்து காப்பு கட்டிட்டு அடுத்ததா வந்து காவடிக்கு வந்து அலங்காரம் பண்ணதா போயிட்டேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா நீங்க ரெடியான பிறகு வாங்க, நான் வந்து அப்புறமா வரேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா போன வாட்டி இங்க இருந்து என்ன அவசரமா சாப்பாடு செய்ய கூட விடாம கூட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போல உட்காந்துருந்தேன். அந்த மாதிரி இந்த டைம் வந்து ஆக போகுது, நீ போயிட்டு போன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கிளம்பி வரேன்றதால நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் காவடி வந்து அலங்காரம் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ண பிறகுதான் அவர் வந்து வந்திருந்தாரு. ரொம்ப எல்லாருமே அங்கேயே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பூ வச்சு ரெடி பண்ண வேண்டியதுதான். நம்ம கிட்ட எவ்வளவு பூ இருக்கோ அதை வச்சு நம்ம காவடி வந்து அலங்காரம் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். போன டைம் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல, காவடி வந்து இருந்தது. இந்த டைம் வந்து காவடி எடுக்கிறதுக்கே காவடி இல்லை, அந்த அளவுக்கு வந்து கூட்டம் நிறைய இருந்தது. காவடி வந்து 2 பேருக்கும் ஒரு காவடின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மாறி ஆளுக்கு ஒரு காவடியே கொடுத்துட்டாங்க. எங்க ஓரவத்தி பையனை வந்து காவடி எடுத்திருந்தான். அவனு காவடி வந்து இந்த பக்கத்து சைட்ல வந்து வச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஒரே வீடு தானே, ஒரே காவடி வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. காவடி வந்து அதிகம் இல்லை அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வந்து தனித்தனியா ஆளுக்கு ஒரு காவடியை வந்து கொடுத்துட்டாங்க. காவடி தான் வந்து பெரிய காவடியா இருந்தது, பசங்களால தூக்க முடியல. ஓரளவுக்கு பசங்களுக்கு சின்ன பசங்கள்லாம் சின்ன காவடியா இருந்தா டான்ஸ் ஆடுறதுலாம் கரெக்டா இருந்திருக்கும். அஸ்வின் வந்து போன டைம் எடுத்துட்டே ஒரு நாள் வந்து லீவ் போட்டான். மறுநாள் வந்து கழுத்து வீங்கி போயிடுச்சு, கழுத்து தூக்க முடியல, இப்படி அசைக்க முடியல அப்படி இருந்தான். அதே மாதிரி இந்த டைம் அந்த காவடி வந்து பார்த்துட்டு அம்மா பெரிய காவடிமா எனக்கு பயமா இருக்குது என்ன
பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவடி எடுக்கிறப்பே சொல்றான். என்னடா நீ எதுக்குள்ள இப்படி வந்து சொல்றியன்னு நினைச்சிட்டேன் நானு. அதுக்கப்புறம் ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காவடிக்கு வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் வந்து பால் இதெல்லாம் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. நான் வந்து காவடி கிட்டே வரல. போன டைம் வந்து காவடி கிட்டே தான் இருந்தேன். இந்த டைம் வந்து பால் குடம் எடுக்கிறதுனால அங்க வந்து பக்கத்துல இருந்தேன். இந்த சைடு நான் வரவே இல்லை. இந்த டைம் எல்லாத்தையும் அவங்களே வந்து பாத்துக்கிட்டாங்க. அஸ்வின் தான் வந்து காவடி எடுப்பானா தூக்குவானான்னு தெரியாம பக்கத்துல இருந்தா கொஞ்சம் அவனுக்கு வந்து அப்பப்ப கை வலிக்குதுன்னு சொல்லுவான். நான் வந்து கையில புடிச்சிட்டே போவேன். அந்த மாதிரி இருந்தேன். எனக்குமே பால் குடம் எடுத்துட்டு என்ன பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அஜி இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க பெரியமா பெரியப்பா அப்புறம் இவரும் இருந்தாரு. அதனால இவங்க எல்லாம் பாத்துப்பாங்கன்னு சொல்லி நான் பால் குடத்தாண்டதான் இருந்தேன். கூட்டத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து காவடி போவோம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பால் குடம் வர்றதுனால சரியா வந்து நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சாமி வந்து வர்ணிச்சு சாமிலாம் வந்த பிறகு காவடிக்கு வந்து தீபாராதனைலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊர்வலம் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய தேர் தான். போயிட்டு தேரடி தேருன்னு சொல்லுவாங்க, அதை விட்டு சுத்தி வந்தது. அந்த டைம் வந்து வெயில் கூட அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்தது. ஒரு டைம்லாம் அப்படியே வெயில் வந்து பயங்கரமா காயும், அந்த மாதிரி இல்லை. அன்னைக்கு வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் இருந்தது. அதனால வந்து 1 மணி நேரத்துல வந்து தேரடி தேர்வுலாம் வந்து சுத்தி வந்தாச்சு. காலையில் அஜிசா மயில் பிடிப்பாங்க பார்த்துக்க, கூட போ.
ஒரு மணி நேரத்துல ஊரெல்லாம் சுத்திட்டு கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் வந்து ஆடி இருந்தாங்க. அஸ்வின் வந்து கண்டிப்பா வந்து டான்ஸ் ஆடி இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா வெயிட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஆட மாட்டான். என்னால தூக்க முடியுமா என்னன்னு தெரியல வந்து சொல்லியிருந்தான். ஏதோ அவனுக்கு முடிஞ்சது வந்து 2 ஸ்டெப் வந்து போட்டிருக்கான், அவங்களுக்கு ஆடி இருக்கான். ஃபர்ஸ்ட் காவடி எல்லாம் போயிட்டு கோவிலை சுத்தி வந்த பிறகு இறக்கி வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இறக்கி வச்ச பிறகுதான் பால் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க. பால் குடம் வந்து ரொம்ப அதிகமா இல்ல, நார்மலா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்லேயே வந்து நான் நின்றுட்டு அதனால பாலாபிஷேகம் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து வந்தாச்சு. பாலாபிஷேகம் உற்சவருக்கு தான் வெளியில வந்து எடுத்துட்டு வந்து வச்சு வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால கடகடன்னு வந்து பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து முருகப்பெருமானுக்கு வந்து பால் குடம் எடுத்து அபிஷேகம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த டைம் எனக்கு பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப சிறப்பா வந்து போச்சு, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. அப்படியே பூஜைலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்ததா வந்து சாப்பிட வந்து கிளம்பிட்டோம். மண்டபத்துல பக்கத்துலயே இருக்கு மண்டபம், அங்கதான் வந்து சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பந்திக்கு எங்களுக்கு இடம் கிடைக்கல, அதுக்கப்புறம் 2வது பந்திக்கு தான் வந்து போய் உட்காந்துருந்தோம். காலையில இருந்து விரதம் இருந்து அங்க ஊர்வலம் சுத்தி வந்ததால ரொம்ப டயர்டா இருந்தது. எப்ப கொஞ்சமா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தது சாமி படைச்சலான்னு சொல்லிட்டு பூ மட்டும் வைக்கல, வந்ததும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சாதம் வடிக்காம போயிட்டு அது மறந்தே போயிட்டேன் போல இருக்கு. வந்தது வந்து சாதம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். முருகப்பெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்றதுக்காக பணப்பலகை போட்டு அது மேல வந்து பச்சை கலர் துணி போட்டு முருகர் போட்டோ, வேலு, அதுக்கப்புறம் சிலை இதெல்லாமே கீழே வந்து எடுத்து வச்சிருந்தேன். அப்பதான் வந்து அர்ச்சனை பண்றதுக்கு உட்காந்து பண்றதுக்கு கரெக்டா இருக்குமேன்ட்டு. அதுக்கப்புறம் மாவிளக்கு முருகப்பெருமானுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாவிளக்கு இல்லையா, 3 கிருத்திகை வந்து போடுவோம். அந்த மாதிரி பங்குனி உத்தரத்துக்கு வந்து போறதுக்காக மாவிளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி முக்கியமான விசேஷ நாட்கள்ல அவரை நினைச்சு நம்ம காலையில இருந்து விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருந்து அவர்கிட்ட மனதார நம்ம அவர் காலை பிடிச்சிட்டு நம்ம கேட்டா கண்டிப்பா வந்து கொடுப்பாரு. நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம கேட்கிறோம், ஒரு வாட்டி நம்ம தரலன்னா கண்டிப்பா வந்து கண்டிப்பா நடக்கும். அந்த நம்பிக்கையோட பண்ணிட்டே வந்தா கண்டிப்பா வந்து கொடுப்பாரு. எதுவுமே ஒரு வருஷம் பண்ணிட்டு அடுத்தது வந்து 2வது வருஷம் எனக்கு தரவே இல்லை, அதனால நம்ம செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாம நீங்க நினைச்சு வந்து மனதார வந்து செய்யுங்க, கண்டிப்பா வந்து ஒரு நாள் நடக்கும். நானுமே வந்து வெற்றில தீபம் இதெல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கும் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டங்கள் நிறைய வந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். கந்தனை நம்பியோர் கைவிடப்பட மாட்டார் சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பா 100க்கு 100 உண்மை. கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டத்தையே கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். நம்ம வந்து நமக்கு மேல இருக்கிறவங்கள நினைக்காம நம்ம விட கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்தாலே நம்ம இந்த அளவுக்கு வந்து கடவுள் நம்மள கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசை வந்து இது பண்ணிக்கலாம். நம்மளை விட கீழே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம அதை விட நடு சென்டர்ல நம்ம இந்த அளவுக்காச்சும் கடவுள் நம்மள கொடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல பார்க்காம கீழே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம வந்து மனசை தைரியப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சாமி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு காவடியில இருந்து மயில் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன். தர்ப இதெல்லாமே அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் வந்து 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தான். அஜிமே வந்து என் கூட வந்து பண்ணியிருந்தான். ஏதாவது முருகப்பெருமானுக்கு முக்கியமான நாட்கள்ல இந்த மாதிரி வேல்மாறல், முருகப்பெருமான் 108 போற்றிகள் இதெல்லாம் வந்து படிப்பேன். அந்த மாதிரி கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி 108 போற்றிகள் தான் வந்து படிச்சிருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு வந்து தேர்ல வந்து முருகப்பெருமான் வள்ளிதேவனோட வீதி உலா வருவாங்க, தேர் இழுக்கிறதுக்கு வாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப தலைவலி எடுத்துக்கிச்சு இந்த வெயில், அதனால டீ போட்டு குடிச்சிட்டு மாத்திரை வந்து போட்டுக்கிட்டு ஒரு 5 மணிக்கு தான் வந்து போயிருந்தேன். தேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு அதுல இருந்து நான் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன். ரொம்ப ஜாலியா இருந்தது. ரொம்ப கூட்டம் வந்து பால் குடம் காவடி எடுக்கிறதுக்கு நிறைய கூட்டம் இருந்தது. தேர் இழுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை. ஆனா தேர் இழுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியா வந்து ஒரு தெருவா வந்து போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஈவினிங் வந்து பெருமாள் கோவில்ல கல்யாணம் சொல்லிட்டு அப்படியே வந்து விளக்கு போடுறதுக்கு எண்ணெய் இதெல்லாம் பூலாம் எடுத்துட்டே வந்து போயிருந்தேன். அப்படியே வந்து ஒரு தெருவா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோவில் கல்யாணம் பார்க்க போலாம் தான் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி தேர் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சரி முடிகிற வரைக்கும் இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஒரு தெருவுலயும் தேர் வரப்ப டீ கொடுத்தாங்க, தொட்டு சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட், அதுக்கப்புறம் பிஸ்கெட்டும் வந்து சாப்பிட்றதுக்கு கையில வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. தர்பூசணி வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க தேர் இருக்கிறவங்க எல்லாருக்கும். அந்த மாதிரி எங்களால சாப்பிடதான் முடியல. ஒரு வீட்லயும் வந்து கொடுத்துருந்தாங்க. பிஸ்கெட் வந்து நான் கோவிலுக்கு வந்து எல்லாம் எடுத்துட்டு போனோம் இல்லையா, அந்த பையில வந்து வாங்கி போட்டு எதை நான் சாப்பிடல. டீ கொடுத்தாங்க, ஒரு வீட்டுல டீ குடிச்சிட்டு பிஸ்கெட் மட்டும் தொட்டு சாப்பிட்டு தர்பூசணி கொடுத்தாங்க, அது மட்டும் சாப்பிட்டு வந்திருந்தேன். ஒரு வழியா ஒரு 8:30 மணிக்கு வந்து சாமி வந்து அழகா வந்து இறங்கிட்டாங்க. சாமி வந்து கோயில் வந்து இறங்குறதுக்கு டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. போன டைம் வந்து சீக்கிரமா வந்துருச்சு. அந்த மாதிரிதான் வந்துடும் சொல்லிட்டு பெருமாள் கோயில் கல்யாணம் பார்க்க போலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போறதுக்குள்ள பாத்தீங்க, இதை முடிச்சுட்டு அங்க போறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சாமி மட்டும் தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததான் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். இந்த மாதிரிதான் எங்களுக்கு பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப பிஸியா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு மார்ச் 26 பிறந்த நாள் சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னதால எனக்கு மறந்துட்டேன். இன்னைக்கு யாராச்சும் பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அடுத்ததா 10th எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாருக்குமே
எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னைக்கு சரளா சிஸ்டரோட பொண்ணு காவியா, அதுக்கப்புறம் எங்க வீட்லயே வந்து எங்க பையன் வந்து எழுதுறான் 10th எக்ஸாம். எல்லாருக்கும் வந்து நல்லபடியா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.